गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। आपादमौलिपर्यन्तं गुरूणाम् आकृतिं स्मरेत् तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्ध्यन्ति च मनोरथाः। இன்னைக்கு குரு மகிமையை பத்தி இந்த சங்கல்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரூப் மூலமாக நமக்கு குரு அனுகிரகம் எல்லாருக்கும் ரொம்ப அவசியம். அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். குரு என்ன வாக்குல நமக்கு அவர் பேசணும்னு குரு அனுகிரகத்துல நமக்கு என்ன வரணும் இருக்கோ அத நம்மள ஒரு கருவியா வச்சுட்டு இந்த சந்தர்ப்பத்துல பேச போறோம். முக்கியமா நிறைய கீதை இருக்கு. குரு கீதை அப்படின்ற ஒரு கிரந்தத்துல குருக்கு எப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கு, குருவோட அனுகிரகம் இருந்தா ஒரு மனுஷன் என்னெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு அந்த குரு கீதையில ரொம்ப விசேஷமா நிறைய ஸ்லோகங்கள் பிரதி ஒரு மனுஷனுக்கும் அக்ஷரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அக்ஷராபியாசம் பண்றதுக்கும் வாத்தியார் குரு அவசியம். ஒரு ஸ்டெப்லையும் குரு ஆனவர் நமக்கு எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்றார் அப்படின்னு நம்ம நித்தியமே அதை நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம குழந்தையா இருந்தப்போ அக்ஷரங்கள் சொல்லி கொடுத்தா, அதுக்கப்புறம் வேதாத்தியனம், இப்படி ஒரு சமயங்கள்லயும் நமக்கு அவ அனுகிரகம் நிறைய பண்ணியிருக்கா. வேதாந்த சாஸ்திரத்துல ஆச்சாரியால் அப்படின்னா யாரு? ஆச்சாரியன்னா இப்போ அக்ஷரம் சொல்லி கொடுத்தவனாலதான் நம்ம ஒரு வேதாந்த சிரவணம் வரைக்கும் வந்திருக்கோம். ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிச்சு நமக்கு இவ்வளவு தூரம் வரணும் அப்படின்னா முதல் படிக்கட்டு ஏறத்துக்கு யார் உபகாரம் பண்ணாலும் எல்லாரையுமே நம்ம கிருதஜதையோட தான் அவளையும் ஸ்மரிச்சுக்கணும். அப்படி இருக்கும்பொழுது இந்த குரு கீதையில யஸ்யானுக்கிரக மாத்திரேன ஹிருதயே ஜாயதே க்ஷணாத் ஞானஞ்ச பரமானந்தா சத்குரு சிவ ஏவ சஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். யார் அனுகிரகம் பண்ணின க்ஷணத்திலேயே நமக்கு ஹிருதயத்துல ஞானமானது சித்திக்கும் அப்படின்னா அந்த பரமாத்மாவை யார் உணர்ந்திருக்காளோ அவ அனுகிரகம் பண்ணின க்ஷணத்திலேயே பரமேஸ்வரன் வேற இல்லை, நம்ம குரு வேற இல்லை அப்படிங்கிறத நமக்கு அவ அந்த க்ஷணத்திலேயே நம்ம ஹிருதயத்துல அனுபவிக்கும்படி நீயும் அந்த பரமாத்மா வஸ்துதான் அப்படின்னு காமிச்சு கொடுக்குற. அப்போ பரமேஸ்வரன் வேற இல்லை, குரு வேற இல்லை, சிஷ்யன் வேற இல்லை அப்படின்ற அந்த ஒரு அனுபூதி யாரு கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த ஸ்திதியை அடைஞ்சவாதான் இதை நமக்கு அனுகிரகம் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இருந்து, இந்த குரு கீத ஸ்லோகத்தில இருந்து தெரியறது. யஸ்யானுகிரக மாத்திரேன ஹிருதயே ஜாயதே க்ஷணாத் ஞானஞ்ச பரமானந்தா சத்குரு சிவ ஏவ சஹா. சத்குரு சிவ ஏவ சஹான்னா குரு வேற இல்லை, பரமேஸ்வரன் வேற இல்லை. அதனாலதான் இந்த தட்சிணாமூர்த்தி அவரை ஞானத்தை அனுகிரகம் பண்றதுக்கு நித்தியம் நம்ம தட்சிணாமூர்த்தி படத்தை வச்சு ஒரு விளக்கை ஏற்றி அந்த தட்சிணாமூர்த்தி எல்லாருக்கும் குரு இருப்பா, இருந்தாலும் நம்மளுடைய குருவை ஸ்மரிச்சுட்டு இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம் தத்துவம் யுவானம் வரிசிஷ்டான் தேவ சதிர்கணைராவர்த்தம் பிரம்மனிஷ்டைஹி ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்திரமானந்தகம் சாத்மாராமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்தி மீடே அப்படின்னு
எந்த ஜீவன் பக்குவப்பட்டு இருக்கானோ அந்த ஜீவனுக்கு மௌனத்திலேயே வியாக்கியானம் பண்ணி அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை அனுபூதி ஏற்படும்படி அவ பண்ணிடுவா. அவளுக்கு உபதேசமோ வேதாந்த உபன்யாசமோ மந்திரோபதேசமோ எதுவுமே இல்லாம யாருக்கு சித்திக்கும்? அந்த அளவுக்கு பக்குவப்பட்ட ஒரு ஜீவனுக்கு அந்த குரு மௌனத்திலேயே, அந்த ஞானத்தை அடைஞ்ச குருவானவர் மௌனத்திலேயே அந்த சிஷ்யனுக்கு பரமாத்மாவை காமிச்சு கொடுத்துருவார், அனுபூதி ஏற்படும்படி பண்ணிடுவார் அப்படின்னு இதுல பாக்குறோம். இப்ப பரமேஸ்வரன் எல்லாருமே ஒரு தெய்வ குத்தம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனுக்கு கோபம் வரா மாதிரி நாம ஏதாவது ஒரு தப்பான செயல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்றது? அந்த கோபத்தை போக்கிக்கிறதுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் குருகீதையில, சிவே ருஷ்டே குருஸ்திராதா குரௌருஷ்டே நகஷ்டன தஸ்மாத் பரகுரும் லப்வா தமேவ சரணம் பிரஜே அப்படின்னு குருகீதையில பரமேஸ்வரன் கோபம் அடைஞ்சுட்டான், சிவாபராதம் நீ பண்ணிட்ட, இதுல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னா அங்க என்ன சொல்றாங்கன்னா, குரு காலில் போய் நீ விழுந்துட்ட அப்படின்னா உனக்கு அவர் பரமேஸ்வரனோட கோபத்தை போக்குறதுக்கு வழி என்னங்கிறத சொல்லி உனக்கு பரமேஸ்வரன் அனுகிரகத்தை வாங்கி கொடுத்துருவார் அப்படிங்கிறது. சரி, பரமேஸ்வரன் கோபத்தை குரு போக்கிடுவார், குருவுக்கு கோபம் வரா மாதிரி நாம நடந்துட்டோம் அப்படின்னா பரமேஸ்வரன் காலில் போய் விழுந்த குரு கோபத்தை போக்கினோம் அப்படின்னா முடியாதான். குரு கோபத்தை குரு காலில் விழுந்துதான் சரி பண்ண முடியும். ஆனா பரமேஸ்வரன் கோபமா நம்ம மேல இருக்காரு. என்ன, பரமேஸ்வரன் கோபம் வரா மாதிரி தான் நம்ம அதர்மமான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அனுஷ்டானங்கள் எல்லாமே வேதத்துல சொன்ன மாதிரி சத்தியம் வத தர்மஞ்சர அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எவ்வளவு தூரம் கடைபிடிக்க முடியறது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாருமே தப்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கோம். இப்போ அதோட கோபம் பரமேஸ்வரன் ஆசுதோஷி அப்படிங்கிறா, நமஸ்தே ருத்ரமன்யவ உதோ தகிஷவே நமஹா அப்படி சொல்றப்போ அவரோட கோபத்துக்கு நமஸ்காரம் அப்படின்றதுதான் ஸ்ரீருத்ரமும் ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு சரி பண்ணி நமக்கு இந்த ஜென்மா எடுத்துன்றதுக்கு பிரயோஜனமான விஷயமா இருக்கணுமே. ஜென்மா கிடைச்சிருக்கு, எல்லாருக்கும் மனுஷ ஜென்மா கிடைக்கிறது இல்ல. மனுஷ ஜென்மா கிடைச்சாலும் ரொம்ப துர்லபம். விவேக சூடாமணியில சொன்ன மாதிரி துர்லபம் திரயமே வைத்தது, அந்த மூணும் ரொம்ப ரொம்ப துர்லபம், கிடைக்காது. தெய்வானுகிரகம், மகாபுருஷ சம்திரயம், இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அப்போ இது யாருக்கு கிடைக்கிறது? குரு அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் கிடைக்கிறது. முமுட்சுவா மனுஷத்துவம் முமுட்சத்துவம் தெய்வானுகிரகம் அப்படின்னு சொல்லி மனுஷ ஜென்மா கிடைக்கிறது துர்லபம். அது கிடைச்சாலும் மோட்சத்தை அடையணுங்கிற ஆசை எல்லாருக்கும் வர்றதில்லை. அந்த எண்ணம் இருக்கு அப்படின்னா அந்த எண்ணம் வந்துட்டாலே நம்ம மாயிலிருந்து தப்பிக்க முடியுமான்னா அப்படி முடியாது. அப்போ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு மகாபுருஷ சம்சயம், மகான்களோட காலில் போய் விழுந்து அவளோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நமக்கு ஸ்திரமாக இந்த சம்சார சாகரத்துல இருந்து கரையேறத்துக்கு அவதான் நமக்கு அனுகிரகம் பண்றா. இப்படி உபனிஷத்துல எடுத்துட்டா தைத்திரியோபனிஷத்துல பிருகுர்வைவா குணிஹி வருணம் விதரமுபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி தஸ்மா ஏதத் ப்ரோவாச அன்னம் பிராணம் சக்ஷுஸ்ரோத்ரம் மனோவாசமிதி தகும்ஹோவாச யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே येन जातानि जीवन्ति यत्प्रयन्त्यभिसंविशन्ति तद्विजिज्ञासस्ता तद्ब्रह्मेति सतपोतप्यता सतपस्तप्त्वा.
வருணனோட புத்திரன் பிருகு. இந்த வருணன் கிட்ட போய் பிருகு அப்பா கிட்ட கேட்கிறார், எனக்கு பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்றார், தபஸ் பண்ணு, இந்த லோகம் எப்படி சிருஷ்டியாயிருக்கு, எதுல லயிக்கிறது, எதுல எல்லாமே உண்டானது, எதுல லயிச்சிருக்கு, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி, எல்லா உயிர்களும் எப்படி உயிர் வாழறது அப்படிங்கறத நீ தபஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது. அப்போ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு அவர் தபஸ் பண்ண சொன்ன அப்புறம் அன்னத்தை தான் பரபிரம்மமாக அவர் தபஸ் பண்றார். நான் தபஸ் பண்ண, எனக்கு இதுதான் பரபிரம்மமாக தெரிஞ்சது அப்படின்ன உடனே திருப்பியும் தபஸ் பண்ணு அப்படிங்கிறார். மறுபடியும் தபஸ் பண்ணி பிராணமய கோஷத்துலதான் அவர் இருக்கா அப்படின்னு சொல்லி பிராணனை தபஸ் பண்ணி இதுவும் பரமாத்ம ஸ்வரூபமாக இல்ல, இன்னைக்கு யோகா டேன்னு எல்லாரும் கொண்டாடுறா, அதுல பிராணாயாமம் அப்படின்னு சொல்லி யோகாங்கிற சப்தத்துக்கு பதஞ்சலி ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கார். வேத பாஷ்யத்துல யோகா அப்படின்னு சாயணாச்சாரியர் யோகா அப்பிராப்தஸ்ய பிராப்தா யோகா பிராப்தஸ்ய ரக்ஷணம் க்ஷேமஹா அப்படின்னு சொல்லி வேத பாஷ்யத்துல சாயணர் அவர் சொன்ன ரொம்ப ரொம்ப அப்பா அம்மா பண்ண புண்ணியங்கள், பல பேரோட அனுகிரகத்தினால உனக்கு இந்த ஜென்மா கிடைச்சு இப்படி ஒரு விஷயங்கள் எல்லாமே நீ அனுபவிக்கிற, இது யோகம். பிராப்தஸ்ய ரக்ஷணம் க்ஷேமஹா, நீ உனக்கு அனுகிரகத்தினால ஏற்பட்ட இந்த யோகத்தை நீ காப்பாத்திக்கணும், அதுக்கு பேரு க்ஷேமஹா அப்படின்னு பழைய நாள்ல இப்படிதான விசாரிப்பா. யோகக்ஷேமங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிப்பா. அதுல அர்த்தம் அப்பிராப்தஸ்ய பிராப்தா யோகா பிராப்தஸ்ய ரக்ஷணம் க்ஷேமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு குருவினால கிடைக்கிறது. விவேக சூடாமணி இந்த மாதிரி யார் குரு, கோ குரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதிகத தத்துவா சிஷ்யஹிதாய உத்யத சததம் அப்படின்னு குருவானவர் அவரோட லட்சணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சிஷ்யனோட ஹிதத்தையே சதா சர்வ காலமும் அவனுக்கு ஸ்ரேயஸ் எது அப்படிங்கிறதையே சிந்தனை பண்ணிட்டு அவனுக்காகவே அவர் முழுக்க அவன் தியாகம் பண்ணி குரு அவனை கரையேற்றவர் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு. இந்த மாதிரி உபனிஷத்துல நிறைய எல்லா உபனிஷத்தையும், தைத்திரியோபனிஷத்துல பிராணமயம் சொன்னோம், அன்னமயம் பிராணமயம், மனச பரபிரம்மமாக உபாசனை பண்ணி பார்த்தார் பிருகு. அந்த தபஸ் பண்ணி அன்னம், அன்ன கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்திலையும் உபாசனை பண்ணார். அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷத்துல அந்த பரமாத்மாவை அவர் உணர்ந்தார். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே ந ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தபிசம்விசந்தீதி சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமே व्योमन् प्रतिष्ठिता य एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेना महान् कीर्त्या அப்படின்னு சொல்லி அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இது எல்லாத்தையும் தபஸ் பண்ணி பரபிரம்மத்தை நான் இன்னும் உபாசனை பண்ணு, இன்னும் உபாசனை பண்ணுன்னு வருணன் பிருகுக்கு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த ஆனந்தமய கோஷத்துல பரமாத்ம ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கார் அப்படின்னு அப்புறம் அந்த ஆனந்தத்தை அனுபவிச்ச அப்புறம் அவர் திருப்பியும் வரல. ஒரு கோஷத்திலையும் தபஸ் பண்ண சொல்லி அவர் காமிச்சு கொடுத்து பரமாத்மாவை அடைஞ்சப்புறம் இதுக்கு மேல அவருக்கு வேற எதுவுமே நம்ம அடையறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஸ்டேட் எப்ப வரும் அப்படின்னா இந்த பரமாத்மாவை அடைஞ்சப்புறம் தான் அப்படிங்கிறது நம்ம தைத்திரியோபனிஷத்துல பாக்குறோம். யாரோட வாக்கியம் பிரமாணமாக இருக்கும், யார் சொன்னா
இது அதாரிட்டியா இருக்கும் அப்படின்னு ஏத்துப்பா அப்படின்னா, குரு அனுகிரகம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் அவ பேச்சு சாஸ்திர பிரமாணமாக இருக்கும். நல்ல அம்மா அப்பாக்கு பிறந்து நல்ல குருவை அடைஞ்சவன் தான் அவன்தான் பிரமாணமாக பேசுவான். பிரமாணம் இல்லாம அவன் வாயிலிருந்து வராதுங்கிறது உபனிஷத். யதா மாதிருமான் பிதிருமான் ஆச்சாரியவான் அப்படின்னு பிரகதாரண்யத்துல சொல்லியிருக்கு. ஆச்சாரியா அப்படின்னா அனுசாசனம் பண்ணக்கூடியவர், சுத்தித்ரய சகிதம். அவனுக்கு காயிக வாசிக மானசிகம் நம்ம பண்ணக்கூடிய சஞ்சாவனத்திலிருந்து எல்லா அனுஷ்டானமும் எதுக்காக பண்றோம் அப்படின்னா திரிகரண சுத்தி ரொம்ப முக்கியம். நம்ம பேசக்கூடிய பேச்சு, மனசு, செயல் எல்லாமே ஒன்னா இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்து பண்ணும் பொழுது அதுக்கு ரொம்ப பிரமாணமாக நம்ம பேசக்கூடிய பேச்சானது பிரமாணமாக அமையும். அப்படி இல்லாதவாரோட பேச்சு பிரமாணமாக இருக்காது. இது எல்லாமே ஒருத்தன் அடைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறது உபனிஷத்து. அதான் சொன்னோம், விவேக சூடாமணியிலும் மனுஷத்துவம், முமுட்சத்துவம், மகாபுருஷ சம்சயம், இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல, கூகுள் மீட்ல இந்த மாதிரி நம்மளால உட்காந்து இது சிந்தனை பண்ண முடியறது அப்படின்னாலே இதுவே அவ அனுகிரகம் இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துலயும் நீ குருவை எப்படி மரியாதையோட அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதையும் அங்க உபனிஷத்துலயே கோட் பண்ணியிருக்கான். யஸ்ய தேவே பராபக்தி அப்படின்னு சொல்லி, யதா தேவே அப்படின்னு சொல்லி, ததா குரௌ தஸ்யைதே கதிதாஹி அர்த்தாக பிரகாசந்தே. பரமேஸ்வரன் கிட்ட உன்னோட பக்தியானது எப்படி இருக்கோ, எவ்வளவு சத்தியமாக சுவாமி சந்நிதிக்கு கோவில்ல போய் கர்ப்ப கிரகத்துல பரமேஸ்வரனை என்ன ஒரு பக்தியோட நீ நமஸ்காரம் பண்றியோ அதுல கொஞ்சம் கூட குறைவு இல்லாம குரு கிட்ட அதே பக்தியோட இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து. எஸ்ய தேவே பராபக்தி, அதே பக்தி. பராபக்தி அபராபக்தின்னு ரெண்டு சொல்ற. இந்த பராபக்திங்கிறது வேதாந்த சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமா நீர் அத்வைதம் அப்படிங்கிறது நமக்கு சித்தாந்தமாக வச்சுட்டுதான் நம்ம எல்லா வேதாந்த சாஸ்திரத்தையும் நம்ம படிக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது பரமேஸ்வரன் வேற இல்ல, குரு வேற இல்ல அப்படின்னு சொன்னா போராது, அதே பாவம் நமக்கு இருக்கணும். அந்த பாவம் இருந்தா அப்படி இருக்கிறவனுக்கு அந்த குரு பக்தி என்ன பண்ணும் அப்படிங்கிறதும் இந்த உபனிஷத்துலயே சொல்ற. கசிதே கதிதாகி, அவனுக்கு சாஸ்திரம் படிச்சு அவன் என்ன புரிஞ்சிக்க முடியும். சாஸ்திரம் படிச்சவனால இந்த விஷயங்கள் உபனிஷத்து இதெல்லாம் சொல்லி இருக்குன்னு படிச்சு அவளால வாக்கியார்த்தம் சொல்ல முடியும். அதோட மீனிங்கை கிரகிச்சுட்டு உபன்யாசம் பண்ண முடியும். அதுக்கு மேல அவளால பண்ண முடியாது. படிச்ச படிப்பை சொல்ல முடியும், படிப்பாக தான் அவ தெரிஞ்சுட்டு இருக்கா, அதை சொல்ல முடியும். ஆனா இந்த குரு அனுகிரகம், இந்த ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்ச குருவானவர் ஒரு சிஷ்யனுக்கு அனுகிரகம் பண்ணினா அவனுக்கு என்ன சொல்ல முடியும்? உபனிஷத்துல வியாக்கியானத்துல என்னெல்லாம் அர்த்தம் பண்ணியிருக்கோ அது சொல்ல முடியும். புஸ்தகத்துல வியாக்கியானத்துல மீனிங்ல சொல்லாத விஷயங்களையும் இந்த சிஷ்யனானப்பட்டவன் அந்த குரு பக்தியினால, இவனுக்கு அந்த குரு அனுகிரகம் இருக்கிறதுனால அகதிதாக அர்த்தாக பிரகாசந்தே, சொல்லப்பட்ட விஷயங்கள் சொல்ல முடியும். புஸ்தகத்துல இருக்கிற விஷயங்களை சொல்ல முடியும், புஸ்தகத்துல இல்லாத விஷயங்களையும் இவனால சொல்ல முடியும். அப்படின்னா அது எப்படி? புஸ்தகத்துல இல்லாத விஷயம் பிரமாணமா இருக்குமா, ப்ரூஃபா எடுத்துக்க முடியுமான்னா, அந்த அனுபூதி ஏற்பட்டவா சொல்லும் பொழுது இவா வாக்குல இருந்து வர்றது எல்லாமே வேதாந்தமாகவே வரும், பிரமாணமாகவே வரும், உபனிஷத்துக்கு
கொஞ்சம் கூட விருத்தமாக அது இருக்காது அப்படிங்கிறது தான் இங்க உள்ள தாத்பரியம். எஸ்ய தேவே பராபக்தி அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தை சொன்ன மாதிரி ததா குரௌ அர்த்தாக மகாத்மனாக பிரகாசந்தே சொல்லப்படாத விஷயங்களையும் இவாளால அனுபூதியினால அனுகிரகத்தினால இவாளால சொல்ல முடியும். இப்படி குரு பக்திய பத்தி ரொம்ப விசேஷமான உபனிஷத்துலாம் சொல்றது, எல்லா சாஸ்திரங்களும் சொல்றது. அப்போ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார், சரி குருக்கு சமமாக எக்ஸாம்பிளா வேற ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லலாமே அப்படின்னு ஒண்ணு சொல்ற. திருஷ்டாந்தோ நைவ திருஷ்ட திரிபுவன ஜடரே சத்குரோர் ஞானதாது ஸ்பரிசேத் தத்ர கல்பியா ச நயதி யதோ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல குருக்கு சமமாக 3 லோகத்திலையும் வேற யாருமே கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகம். அவருக்கு நிகராக வேற ஒருத்தரையுமே சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போ ஸ்பரிச கல்லு அப்படின்னு சிந்தாமணி கல்லுன்னு ஒரு கல்லு இருக்கு. அந்த கல்லு என்ன பண்ணும், இரும்பு அந்த கல்லு பக்கத்துல கொண்டு போய் வச்சா அந்த இரும்பானது தங்கமா மாறிடும். அப்போ நம்ம இரும்பு மாதிரி இருக்கோம், குரு கிட்ட போன உடனே நம்மள சொர்ணமா அவர் மாத்திடுறார். அப்ப இந்த சிந்தாமணி ஸ்பரிச கல் இரும்பானது அந்த கல்லு கிட்ட போன உடனே அந்த இரும்பு சொர்ணமா மாறிடுறது இல்லையா? அப்ப குருக்கு உபமானமாக இந்த கல்ல சொல்லலாமே அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப என்ன சொல்றா, இல்ல சொல்ல முடியாது அப்படிங்கிறா. ஏன் சொல்ல முடியாதுங்கிறா அப்படின்னா, இந்த கல்லு கிட்ட இரும்பு கொண்டு வந்தா சொர்ணமாக்கும். அந்த இரும்பு சொர்ணம் ஆயிருக்கு இல்லையா, அது கிட்ட வேற ஒரு இரும்பு கொண்டு போனா சொர்ணமா மாற்ற சக்தி அதுக்கு கிடையாது. ஆனா இந்த ஞானத்தை அடைஞ்ச ஒரு குருவானவர் சிஷ்யனுக்கு நான் அடைஞ்ச ஞானமானது பரமாத்ம வஸ்துவை நான் அடைஞ்சிருக்கேன், நான் வேற இல்லை, பரமேஸ்வரன் வேற இல்லை அப்படின்னு காமிச்சு கொடுத்த சிஷ்யனையும் ஸ்வீயம் சாமியம் விதத்தே அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல ஒரு வரி. சாமியம் அப்படிங்கிறது தன் ஆத்மஸ்வரூபத்தையே தன் சிஷ்யனுக்கு கொடுக்கிறார், தன்னையே கொடுக்கிறார். அப்படின்னா நான் வேற இல்லை, நீ வேற இல்லை, 2 பேரும் ஒரே பரமாத்ம வஸ்து தான் அப்படின்னு வாயால சொல்றது கிடையாது. அந்த ஸ்திதியை அவன் அடையும்படி அனுகிரகம் பண்றார். அப்போ இவன் கிட்ட முமுட்சுவா இருக்கக்கூடிய ஒரு சாதகன், ஒரு சிஷ்யன் இவனோட காலம் சரணாகதி பண்ணா அவனையும் இவரால அந்த இடத்தை பரமாத்ம வஸ்துவை காமிச்சுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்பரிச கல்லு கிட்ட போனா மட்டும்தான் இரும்பு தங்கமாகுமே தவிர அந்த இரும்பு கிட்ட தங்கம் ஆயிடுச்சுன்னு வேற இன்னொன்னு கொண்டு வந்து வச்சா அதனால பண்ண முடியாது இல்லையா? அதனால அதுக்கு குருக்கு சமமான வேல்யூ அந்த சிந்தாமணி கல்லுக்கு கொடுக்க முடியாது. இவர்கிட்ட சிஷ்யனா வந்தா அவன் குரு ஆயிடுவான், அவன் இன்னொரு சிஷ்யனுக்கு அந்த அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கிற. அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் நமக்கு குரு பக்தியினால கிடைக்கிறது. சாஸ்திரங்கள் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாதது குரு பக்தியினால, குரு சுஷ்ரூஷையினால, அவர் கருணையினால நமக்கு இது ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து பிரமாணமாக தெரிகிறது. அந்த சமசப்தத்துக்கு பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா அப்படின்னு சொல்லி, சமசப்தத்தினால என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, ஞானிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, பண்டிதா சமதர்ஷினா, பண்டிதன் அப்படின்னாலே தத்துவ ஞானத்தை அடைஞ்சவனுக்கு பேர் தான் பண்டிதன்.
எல்லாரும் பண்டிட்னு போட்டுக்கிறா இன்னைக்கு. வாஸ்தவத்துல சாஸ்திரத்துல பண்டிதனுக்கு அர்த்தம் தத்துவ ஞானத்தை உணர்ந்தவன், அவனுக்கு பேர் பண்டிதன். அப்போ பண்டிதா சமதரிசினான்னு பகவத்கீதையில சொல்ற. ஞானிகளா இருக்கக்கூடியவா, வேதம் படிச்சவா, சாஸ்திரம் படிச்சவா, வினயமா இருக்கக்கூடியவா, வித்யா வினய சம்பன்னே பிராமணே, இவாளை பார்த்தா பரமாத்மாவாகவே பார்க்கிறான். நம்மளும் இன்னைக்கு வேதம் படிச்சவா யாராத்துக்கு போனாலும் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அக்ஷதை போடுங்கிற வேதம் இருக்கிறது, சகல தேவதைகளும் உங்ககிட்ட இருக்குன்னு பக்தியா இருக்கா. இதுல நமக்கு எல்லாருக்குமே அந்த பக்தி வருது. ஆனா ஞானிகள் கிட்ட இவாளை பார்த்தா மட்டும்தான் அந்த பக்தி வரும்னு சொல்லல பகவத்கீதையில. வித்யா வினய சம்பன்னே பிராமணே, பசுமானை பார்த்தாலும் அதே பக்தியோட பாக்குறா. கஜம் யானைய பார்த்தாலும் அதே பரமாத்மாவாக பாக்குறா. நாயை பார்த்தாலும் நம்ம யானை கிட்ட பக்தியா இருக்கலாம், பசுமாடு கிட்ட கூட கோபூஜை பண்ணி பக்தியா இருக்கலாம். வேதம் படிச்ச பிரயர்வான் உதவா புராணே வேதம் வித்வாகும்சம் அபிதோ வதந்தி ஆதித்யமேவ தே பரிவதந்தி சர்வே அக்னிம் த்விதீயம் திருதீயம் ச அகும்சமிதி யாவதீர்வை தேவதாஸ்தாः சர்வா வேத விதி பிராமணேவ சந்திதஸ்தாத் பிராமணேभ्यो வேத வித்யோ திவே திவே நமஸ்குர்யாத் நாஸ்லீலங்கீர்த்தஜே தேதா ஏவ தேவதா ப்ரீணாதி. வேத வாக்கியம் இதை சொல்லிதான் பிராமணா நமஸ்காரம் பண்ணி அவகிட்ட அக்ஷதை போட்டு அனுகிரகத்தை வாங்கிக்கிறான். இது ஞானிகள் இவால பரமாத்மாவை பார்க்கிறா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நமக்கும் அந்த பக்தி இருக்கு. ஆனா நாயை பார்த்தா நம்ம பரமாத்மாவாக நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. நம்மளே என்ன பண்ணுவோம், யாரா ஒருத்தர் திருடனும் தப்பான காரியங்கள் பண்றவனை பார்த்து ஒருத்தர் அவன்கிட்ட ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு பேசினா அடுத்த நிமிஷம் அந்த பக்கம் போனோடனே, சார் அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம பேசுவோம். லௌகீகமா நம்ம விவகாரத்துல பார்த்தா இவா நல்லவா அவா கெட்டவா இப்படி எல்லாம் பாக்குறோம். ஞானிகள் அப்படி பார்க்க மாட்டாங்க. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பரமாத்மாவை பாப்பா, அவளுக்கு அந்த குணம் இருக்கும் அப்படிங்கிற. அது நாயா இருந்தாலும் சரி. இது இந்த ஸ்வீயம் சாமியம் விதத்தே அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா? சாமியம் அப்படிங்கிறதுக்கு சமஹா பண்டிதா சமதரிசினஹா அப்படின்னு அங்க பகவத்கீதையிலையும் கோட் பண்ணியிருக்கா. அதே விஷயத்த குருவானவர் தன் ஸ்வரூபத்தையே தன் ஆத்மாவையே சிஷ்யனுக்கு கொடுத்து அவனை அந்த நிலைய அடையும்படி அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிறதுக்கு அந்த சமசப்தத்தை பகவான் பகவத்கீதையில சொல்லியிருக்கார். அதேதான் இங்கேயும் ஸ்வீயம் சாமியம் விதத்தேன்னு சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி ஒரு இடத்துலயுமே குரு கிட்ட நம பரமரிஷிபியா அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்துல பிப்பலாதர் அவர்கிட்ட மகரிஷிகள்லாம் நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட எல்லா அனுகிரகத்தையும் வாங்கின்ற பரம், இதுக்கு மேல அவருக்கு நமக்கு இந்த பரமாத்ம வஸ்துவை காமிச்சு கொடுத்த குருக்கு நம்ம என்ன பதிலுக்கு பண்ண முடியும் அப்படின்னும் போது அவ என்ன பண்றா, தே தம் அர்ச்சயந்தகா துவம் ஹினः பிதா அப்படின்னு அவ என்ன பண்றா, இதுக்கு பதிலுக்கு எங்களால எந்த குரு தட்சிணையும் கொடுக்க முடியாது, எங்களால பண்ண முடிஞ்சது நமஸ்காரம் தான் அப்படின்னு சொல்லி அவரை பூஜை பண்ணி, நம்ம இப்பெல்லாம் ஆச்சாரிய பூஜை குரு பூஜை பாத பூஜை இப்படிலாம் பண்றோமே, இதெல்லாம் உபனிஷத்துல அவளே பண்ணியிருக்கா. அவெல்லாம் குரு பக்தியில நமக்கு இந்த பரமாத்மாவை காமிச்சு கொடுத்ததுக்கு மேல மத்தவெல்லாம் நமக்கு தாத்காலிகமா ஒரு உபகாரம் பண்ணாலே நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறோம். இங்க ஏதாவது ஒரு லௌகீகமான ஒரு உபகாரம் பண்ணாலே பரவாயில்ல, அவளால நமக்கு ஒரு பிரயோஜனம் அடைஞ்சிருக்கும் அப்படின்னாலே அவரு சமயத்துல ஹெல்ப் பண்ணார், இதை நம்ம மறக்கவே கூடாது அப்படின்னு நன்றியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தரோம். அப்போ ஜென்மா எடுக்கின்றதுக்கு யாராலையுமே காமிச்சு கொடுக்க முடியாத வஸ்துவை யார் அதை உணர்ந்திருக்காளோ அவாதான் காமிச்சு கொடுக்க முடியும். அப்பேற்பட்டவா நமக்கு எந்த சாஸ்திரங்கள் படிச்சாலும்
நீங்க வேதாந்த சாஸ்திரம் படிச்சு அதுல கோல்டு மெடலே வாங்கினாலும் ஞானத்தை அடைய முடியுமா அப்படின்னா அந்த தத்துவத்தை உணர்ந்த ஏன் அதுக்கு உதாரணமும் சொல்றான். உங்களை கண்ணை கட்டி இந்த ஊர்ல இருந்து உங்களை வேற எங்கேயோ அழிச்சுன்னு போய் ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டா உங்களோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல இருந்து நீங்க வரணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவா யாராவது உங்களுக்கு இங்க இருந்து எப்படி போகணும் அப்படின்னு வழி காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அங்கிருந்து வழி தெரியுமோ. அந்த மாதிரி இந்த பரமாத்ம வஸ்துவை காமிச்சு கொடுக்கறதுக்கு அதை அடைஞ்ச ஒரு ஜீவன் முக்தன் அவர் கால ஆசிரியிச்சு அவர் சரணத்தை தியானம் பண்ணிட்டு ஜென்மா முழுக்க யார் இருக்காளோ அவளுக்கு இனிமே திருப்பி ஜென்மா ஏற்படாம அவ அனுகிரகம் பண்றா அப்படிங்கிறதுதான் உபனிஷத்துல நிறைய இடங்கள்ல நமக்கு குரு பக்தியை பத்தி பாகவதத்திலையும் யார் உனக்கு குரு அப்படின்னா ஒரு 24 வித ஏகாதச ஸ்கந்தத்துல 24 விதமான குரு எனக்கு இவா கிட்ட இருந்து அது தெரிஞ்சுட்டேன் அவா கிட்ட இதை தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு எல்லாரையுமே குருவாக நான் பார்த்து ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்து ஒன்னுக்கு ஞானத்தை படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வேதம் வேதாந்தம் எதை எடுத்துட்டாலுமே அதே மாதிரி சாந்தோக்கிய உபனிஷத்துலையும் சோகம் பகவஹா மந்திரவிதேவாஸ்மி ந ஆத்மவிது தஸ்மை மிருதித கஷாயாக தமச பாரந்தரிசயதி இது சனத்குமாரா அப்படின்னு சொல்லி சனத்குமாரர் காலில் போய் நாரதர் விழுந்து நமஸ்காரம் பண்ணி எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கு என்னோட கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கோங்கிற நாரத மகரிஷி. நாரதர் எல்லா சாஸ்திரங்களும் படிச்சிருக்கார், எல்லா வேதங்களும் படிச்சிருக்கார். ஆனா எல்லாம் படிச்சுன்றதுனால நாலேஜ் புக்கிஷ் நாலேஜ வச்சுண்டு நமக்கு துக்கம் இல்லாம இருக்குமா அப்படின்னா நமக்கு துக்கம் இருக்கும். அப்போ இந்த மனுஷ சரீரத்தை வச்சுண்டு அனித்தியமான விஷயங்கள்ல ஈடுபட்டு நித்திய வஸ்துவை நம்ம அடையறதுக்கு எப்படி வழி அப்படின்னு தெரியலங்கிற பொழுது சனத்குமாரர் நாரதருக்கு அனுகிரகம் பண்ற. நீ என்னெல்லாம் படிச்சிருக்க அப்படின்னு கேட்கிற. அவர் சொல்ற எல்லா விதமான சாஸ்திரங்களும் படிச்சிருக்கேன், வேதம் படிச்சிருக்கேன், எல்லாம் படிச்சு மந்திரத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க. அந்த மந்திரங்களை பரபிரம்மஸ்வரூபமாக உபாசனை பண்ணு அப்படிங்கிற. நீ படிச்ச வேதம் சாஸ்திரம் எல்லாமே பரமாத்மா தான். வேதத்தோட லட்சியமே வேதத்தை பரபிரம்மஸ்வரூபமாக வேதத்தை சொல்லி 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 அந்த ஈஸ்வரனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு கம்பல்சரியாக பிராமணேன நிஷ்காரணோ தர்ம ஷடங்கோ வேதோ தேயோ ஜ்ஞேயுஷ்ச அப்படின்னு நமக்கு விதிச்சிருக்கா. இந்த உபநயனம் பண்ணிண்டு கர்ப்பாஷ்டமேஷு பிராமணம் உபநகீதா கர்ப்பைகாதசேஷு ராஜன்யம் கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம் அப்படின்னு சொல்லி பிராமணனா பிறந்தையா ஏன் எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்காம நீ பண்ண வேண்டிய டியூட்டி 3 வேளை சந்தியாவந்தனம், வேதம் படிக்கணும், வேதம் படிச்ச வேதத்தை 4 பேருக்கு சொல்லி தரணும், இது உன்னோட கடமை அப்படின்னு ஏன் வச்சிருக்கா அப்படின்னா இத பண்ணி 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 நீ அந்த பரமாத்மாவை அடையணும். அதுக்கு இதுதான் சரியான வழி, இதுதான் மார்க்கம். சந்தியாவந்தனம் பண்றது எதுக்கு? காயத்ரி உபதேசத்தை நம்ம பிரம்மோபதேசம் அப்படின்னு தானே சொல்றோம். அந்த காயத்ரி மந்திரத்திலையுமே முதல் அக்ஷரம் ஓம் பிரணவம், அதுக்கப்புறம் பூஹு புவஹா சுவஹா 3மே ஒன்னு பூஹுங்கிறது ரிக்வேதத்தோட வியாகிருதி, புவஹாங்கிறது யஜுர்வேதத்தோட வியாகிருதி, சுவஹாங்கிறது சாமவேதத்தோட வியாகிருதி. பூர்புவஸ்வரி திவா ஏதாஸ்திஸ்ரோ வியாகிருதயா. அதுக்கப்புறம் சவித்ரு தேவதாத்மகமான பரமாத்மாவை நான் உபாசனை பண்றேன் அப்படிங்கறது அர்த்தம். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நம்ம 7 வயசுலயே உபநயனம் பண்ணி அந்த குழந்தைய
பரமாத்மாவை உபாசனை பண்ணக்கூடிய விஷயம்தான் சந்தியாவந்தனம். அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாகம் அஸ்மி, அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கியத்தை சந்தியாவந்தனத்திலேயே கொண்டு நமக்கு கொடுத்திருக்கா. உஜ்ஜந்தமஸ்தஞ்சந்தமாதித்யமபித்யாயன் குர்வன் பிராமணோ வித்வான் சகலம் பத்ரமஸ்து தேசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவகன். அந்த இடத்துலயும் சூரியன் உதிக்கும் பொழுது சூரியன் அஸ்தமிக்கிறது, இதெல்லாம் பரபிரம்ம ஸ்வரூபமாகவே உபாசனை பண்ணணும்னு சொல்லியிருக்கு வேதம். காயத்ரி மந்திரத்தையும் பரபிரம்ம ஸ்வரூபமாகவே உபாசனை பண்ணணுங்கிறதுக்கு தான் நமக்கு சந்தியாவந்தனத்தை கொடுத்திருக்கா. நித்தியமே ஜலத்தை எடுத்துட்டு நம்ம சிரச சுத்தி ஜலத்தை என்ன சொல்லி சுத்தரம் கைய பார்த்தா அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாகமஸ்மி, நான் அந்த பரமாத்ம ஸ்வரூபம் தான், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறத நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மகா வாக்கியம். அது நமக்கு இந்த சின்ன வயசுல கிடையாது, அதெல்லாம் நம்ம வயசானப்புறம் பண்ணக்கூடியதுன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். நமக்கு வேதமும் சாஸ்திரமும் சம்ஸ்காரங்களை கொடுத்து இந்தந்த வயசுல இந்த சம்ஸ்காரங்களை பண்ணி அந்த சம்ஸ்காரத்துல கர்மாவை ஸ்ரத்தையா பண்ணி பகவத்கீதையிலுமே சந்தியாவந்தனம் பண்ற சின்ன சின்ன கர்மாவில இருந்து ஆரம்பிச்சு பெரிய கர்மா வரைக்கும் வேதத்துல சொல்லப்பட்ட யாகங்கள், நம்ம பண்ணக்கூடிய பூஜை, வெள்ளிக்கிழமைன்னா அம்பாளுக்கு பூஜை பண்றோம், அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றோம், அபிஷேகம் பண்றோம். அதுலயே அம்பாளோட ஸ்ரீவித்ய உபாசனை எடுத்துட்டாலும் முதல் ஸ்லோகமே சிந்தூராருண விக்கிரகம் அப்படின்னு அம்பாள் தான் குருமண்டல ரூபிணியாக இருக்கா, அமித்யேவ விபாவையே பவானி அப்படின்னு தியான ஸ்லோகத்துல. அதே மாதிரிதான் சௌந்தரிய லகரியும் பவானித்வம் தாசே மைவிதர திருஷ்டியும் சகருணாம் அப்படின்னு சொல்லி யாரு அம்பாள பவானி துவம் தாசே அப்படின்னு சொல்றாளோ அவளுக்கு அம்பாள் என்ன பண்றா, அம்பாளோட சாமியம், நான் வேற இல்லை நீ வேற இல்லைங்கிற ஸ்திதியை கொடுக்கிறான்னு சௌந்தரிய லகரியில சொல்லியிருக்கு. இப்படி ஆத்ம வித்யா மகாவித்யா ஸ்ரீவித்யா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றதுன்னா இது ஆத்ம வித்யா வேற, மகாவித்யா வேற, ஸ்ரீவித்யா வேற, எல்லாமே பரமாத்மாவை காமிச்சு கொடுக்கிற வித்யா தான். சௌந்தரிய லகரி வியாக்கியானத்திலேயே இந்த ஒரு ஸ்லோகமும் பார்வதிய குறிச்சுதான் இருக்கு அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். அதே மாதிரி பார்வதி இல்ல மகாலட்சுமியதான் அப்படின்னு சொல்றா, சரஸ்வதியதான் இதுல சொல்லியிருக்கு அப்படிங்கிறா. இந்த மூணுத்தையும் சொல்லியிருக்குங்கிறா. நாலாவதா அந்த பரமாத்மாவை தான் இது அத்தனையுமே சொல்லியிருக்கு. அத்தனை ஸ்லோகத்திலையும் பகவத் பாதன் மகாலட்சுமி மகா சரஸ்வதி அப்படின்னு பார்வதி மகாலட்சுமி சரஸ்வதி இப்படிதான் வர்ணிச்சிருக்குன்னு அவளுக்கு எந்த தேவதைகள் கிட்ட அவளுக்கு அந்த ஒரு பக்தி ஏற்படுறதோ அதுல அந்த பரமாத்மாவை உணரணுங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. கடைசியா எப்படி வியாக்கியானம் பண்றான்னா இது மூணுத்துக்கும் மேல துரியமா இருக்கக்கூடிய பரமாத்மா தான் அம்பாளோட ஸ்வரூபம் அப்படின்னும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இது எல்லாமே நமக்கு குரு இல்லாம எதையுமே புக் எடுத்து படிச்சு நாம தெரிஞ்சுக்க முடியாது. இது அத்தனையும் குரு முகமாக பகவத்கீதையில சொன்ன மாதிரி தூரேன சவரம் கர்ம புத்தி யோகான் தனஞ்சய புத்தௌ சரணமன்விச்ச கிருபணாக பலஹேதவா அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய கர்மா எல்லாமே ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும். எனக்கு இந்த கர்மா பண்ணினா இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அந்த பலத்தை உத்தேசிச்சு அதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு பண்ணா தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. ஆனா பண்ணக்கூடிய கர்மாவை பலத்தை உத்தேசிச்சு பண்ணும்போது அது ரொம்ப அல்பமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எந்த எதிர்பார்ப்பும் எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம பக்தி ஸ்ரத்தையோட நீ சந்தியாவந்தனம் பண்ணாலும் சரி, பூஜை பண்ணாலும் சரி, உட்கார்ந்து ருத்ரன் சமகம் பாராயணம் பண்ணாலும் சரி, யாருக்கு எது தெரியுமோ அத பக்தி ஸ்ரத்தையோட குரு அனுகிரகத்தை, எல்லாருக்குமே குரு இருப்பா, குரு இல்லாம இருக்கவே மாட்டான். எல்லாருக்குமே குரு அப்படிங்கிறவா மாதா பிதா குரு தெய்வம்னு சனாதன தர்மத்துல நல்ல ஒரு குடும்பத்துல நல்ல அம்மா அப்பா
இருந்துட்டா அவன் காமிக்கிற வழி நமக்கு நல்ல குருவை அடையக்கூடிய ஒரு வழிதான் காமிப்பான். அதை வச்சுட்டுதான் நம்ம தெய்வத்துக்கிட்டயே போய் சரியான முறையில பிரார்த்தனை பண்ண முடியும். நமக்கு எது ஹிதம் அப்படின்னு சின்ன வயசுல நமக்கு எதெல்லாம் தேவைப்பட்டதோ, ஸ்கூல் படிக்கிற காலத்துல, காலேஜ் படிக்கிறப்போ அது நமக்கு தேவைப்படலை. காலேஜ் படிக்கிறப்போ எது தேவைப்பட்டதோ அது உத்தியோகத்துக்கு வந்து குழந்தை எல்லாம் பிறந்த அப்புறம் அது நமக்கு தேவைப்படலை. அப்போ ஒரு ஸ்திதிலையும் நம்மளுடைய தேவையும் எதிர்பார்ப்பும் மாறிட்டே இருக்கு. குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சு கடைசி கால பரியந்தம் நம்மளோட ஜென்மா நமக்கு பகவான் கொடுத்ததோட லட்சியம் என்ன? பரமாத்மாவை உணரணும். அது உணரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி குரு தான். அந்த குரு மகிமை நமக்கு இந்த ஒரு நாள்ல சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. குருவினால அவ திட்டினாலுமே அனுகிரகம் தான். பல ஜென்மா கர்மா நம்மளோடது நாசமாயிடும்னு. இது எப்படி? அவ திட்டினா நமக்கு அனுகிரகம் ஆகுமா? அவ கூப்பிட்டு அவ கையை எடுத்து நம்ம தலையில வச்சு இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதானே ஒரு நம்ம மனசுக்கு அது அனுகிரகம்னு தெரியும். அவ திட்டுறதெல்லாம் எப்படி அனுகிரகமா ஏத்துக்க முடியும் அப்படின்னா, அந்த மாதிரி குரு திட்டி பல ஜென்மா பண்ணின கர்மா பாபங்கள் எல்லாத்தையும் பல மகான்கள் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. நம்ம இப்ப வாழ்நாளே அந்த மாதிரி நிறைய மகான்களை பாக்குறோம். ஞானானந்த சுவாமிகள் தப்போவனத்துல யாரு போனாலும் அவர் என்ன பண்ணுவாராம், அவங்களோட பல ஜென்மா பாபம் மூட்டை கர்மா பிராரப்தம் எல்லாத்தையும் அவர் போக்கிடுவார். இது அங்கேயே பல வருஷமா ஒருத்தர் இருந்து பார்த்துட்டு எப்படி இவரால இது சாத்தியம், எல்லாரோடைய பாபத்தையும் இவர் வாங்கிக்கிறாரு, இவரை எதுவும் பண்ணாதா, நீங்க எப்படி இதை பண்றீங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு அவர்கிட்ட கேட்டாராம் அந்த பக்தர். அப்ப அவர் சொன்னாராம், எல்லா ராத்திரியும் பேப்பர் வாங்குறா, இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் வாங்கி மாச கணக்கா ஆத்த வச்சுக்கிறா, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்றேன்னு சொல்லி என்ன பண்ணுவா, அந்த பேப்பர் எல்லாத்தையும் வாசல்ல போற பேப்பர்காரன் ஒருத்தன் வருவான், இந்த பழைய நியூஸ் பேப்பர் குப்பை எல்லாத்தையும் அவங்கிட்ட கொடுத்தா அவன் வாங்கிட்டு பணம் கொடுத்துட்டு போயிடுவான். உன்னோட குப்பைய அவங்கிட்ட கொடுத்துட்டோ பணம் உனக்கு அவன் கொடுத்துட்டு போறான். அந்த வேலை தான்பா நான் இங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாதான் ஞானானந்த சுவாமி. எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே அர்ஜுனா அப்படின்னு, ஞானம் ஏற்பட்டவாளுக்கு எல்லாவித கர்மாவும் நாசமாயிடும். அவகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணக்கூடிய பக்தாளுக்கும் அவ மனசு வச்சு அனுகிரகம் பண்ணினா அவளோட பிராரப்த கர்மா அத்தனையுமே அவளால போக்க முடியும். பல ஜென்மா இன்னும் இருக்கு, ஆனா இவனுக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு இவன் அவன் காலில் விழுந்து அதோட வேல்யூ வெயிட் இவனுக்கு தெரியாது. இருந்தாலும் எங்க கேட்கணுமோ அங்க கேட்டுட்டான் அப்படின்னா அவளால அது கொடுக்க முடியும். ஆனா நாம அவகிட்ட போய் லௌகீகமாகவே நாம என்ன பண்ணுவோம், எனக்கு எங்க ஆத்துல வேலை கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், இதெல்லாம் தான் கேட்டுட்டு இருப்போம். ஏன் இதை கேட்க கூடாதுன்னா, நீ மோட்சம் வேணும்னு கேட்டுட்டா அதை அனுகிரகம் பண்ணியாச்சுன்னா எல்லா லௌகிகமான விஷயங்களும் தானா அதுலயே வந்துடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவ நினைச்சாலே அதை பண்ணிடுவாங்கிற அந்த ஒரு குரு பக்தி நமக்கு வரணும். இதெல்லாமே எப்படி வரும் அப்படின்னா, பல ஜென்மா நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் நமக்கு திருப்பியும் நல்ல கர்மாக்களை பண்ணணும், நல்ல விஷயங்களையே கேட்கணும், நல்ல விஷயங்களையே பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பண்ண நமக்கு சத்குரு கிடைப்பார். சத்து குரு அப்படி, சத்துங்கிறது பரமாத்மா வஸ்து, அதை காமிச்சு கொடுக்கறதுனால சத்குரு. இது இந்த ஜென்மால நமக்கு பிராமண ஜென்மா கிடைச்சிருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாக்கியம், வேதாத்தியனம், முழுக்க வேதம் படிக்கல 10 வருஷம் அப்படின்னாலும் ருத்ரம் சமகம் புருஷ சூக்தம் இதை நித்தியம் பாராயணம் பண்ணினா, காயத்ரி 3 வேத சந்தியாவந்தனம், காயத்ரி ஜபம்,
ருத்ரன் சமகம் புருஷ சுத்தம் இத சொல்லிட்டு நம்ம அனுஷ்டானமா இருந்துட்டு இருந்தாலே எனக்கு குரு இல்ல, நான் குரு எங்க போய் தேடுறது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பக்தியா பண்ணிட்டு எனக்கு சரியான வழியை காமிங்கோ அப்படின்னா அந்த ஈஸ்வரனே சரியான குருவை உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாருங்கிறது சாஸ்திரம். குருவை தேடிட்டு நீ போக வேண்டாம்பா, நீ இருக்கிற இடத்திலேயே பக்தியோட இருந்துட்டு இருந்தா ஈஸ்வரனே உனக்கு குருவா வருவார், அவர் உன்னை கரையேற்றுவார். அப்படிங்கிறது தான் லலிதா சஹஸ்ரநாமத்துல வேதத்துல உன் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாயி நமஹா அப்படின்னு சொல்லி சம்சார சாகரத்திலிருந்து ஒருத்தன் கரையேறணும் அப்படின்னா யாரால இதுல இருந்து இந்த மாயையிலிருந்து தப்பிக்க முடியுமா? அவ்வளவு சுலபமா? இந்த மாயையிலிருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குன்னு நீங்களே சொல்றீங்கன்னா குரு நினைச்சா முடியும். முதல்ல சொன்ன மாதிரி குரு கீதையில சொன்ன மாதிரி எஸ்யானுகிரக மாத்திரேன, அவர் அனுகிரகத்தினால ஒரே க்ஷணத்திலேயே உனக்கு அந்த அனுபூதியானது ஏற்படும். அந்த அனுபூதி ஏற்பட்டப்புறம் ஜென்மா முழுக்க அந்த நன்றியோட நமக்கு ஒருத்தர் வேலை வாங்கி கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த வேலையில இருந்து வேற வேலைக்கு நீங்க ரொம்ப பெரிய போஸ்டுக்கு போனாலும் முதல்ல உங்களுக்கு யார் உபகாரம் பண்ணி நீங்க ஒரு நல்ல வழி ஸ்திதியை அடையறதுக்கு உபகாரம் பண்ணாலும் அவளை நம்ம நல்ல மனுஷாலா இருந்தா அவளை மறக்க மாட்டோமே. அப்படி இருக்கிற ஒரு லௌகீகமான விஷயத்துல நாம நன்னா இருக்கணும் நினைக்கிறவாளுக்கே நம்ம கிருதஜதையா இருப்போம் ஜென்மால அப்படின்னா, பரமாத்மாவை காமிச்சு கொடுத்த அந்த ஒரு மகான் குருவானவருக்கு நம்ம என்னைக்கும் கொஞ்சம் கூட வெக்கப்படாம நமஸ்காரம் பண்ணணும். அது மட்டும் இல்ல, பகவத் பாதானா இருக்கக்கூடியவரே அவ குருவுக்கு ஞானிதான், சிஷ்யனும் ஞானி குருவும் ஞானி. அப்படி இருந்தா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணாம இல்லையா? அப்படியே தண்டவத் பிரணாமான்னு சொல்லி சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்றா அப்படின்னுலாம் நமக்கு சாஸ்திரங்கள்ல பாக்குறோம். அப்பேற்பட்ட ஒரு குரு மகிமை நமக்கு இன்னைக்கு நம்மளால முடிஞ்சது சிந்தனை பண்ணினோம். இன்னும் நிறைய விஷயங்கள், இப்போ குரு பூர்ணிமா வரப்போறது அடுத்த மாசம். அப்போ எல்லாருமே அந்த குரு பூர்ணிமால மட்டும்தான் குருவை ஸ்மரிச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நித்தியமே நம்ம ஸ்ரீ குருப்யோ நமஹா அப்படின்னு சொல்லாம வேதம் ஆரம்பிக்கவே மாட்டோம். எந்த காரியம் பண்ணாலும் குரு ஸ்மரணையோட பண்ணினா நமக்கு அதுல எந்த தடங்களும் இருக்காது, எல்லா விதமான ஜெயமும் ஏற்படும். நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். எல்லாமே நம்ம சந்ததிகள் பரமஸ்ரேயஸா இருக்கணும். நம்ம எல்லாருமே கவலைப்படுறது குடும்பத்தை பத்தி, குழந்தைகளை பத்தி. அவ நன்னா இருக்கணும் அப்படின்னா குரு அனுகிரகம் எந்த குடும்பத்துக்கு இருக்கோ அவ குடும்பம் பரமஸ்ரேயஸா இருக்கும்னு சொல்லி இந்த ஒரு சங்கல்பா அப்படின்னு இந்த குரூப் மூலமாக பேசணும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தார். எனக்கும் இந்த அவர் சொன்ன அந்த வார்த்தையினால குருவை ஸ்மரிச்சிக்க கூடிய அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. இன்னைக்கு நான் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ.